எனக்கு வேறு வழி தெரியல. சன்முன் சரண்டரான ராமதாஸ். உருவானது ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக அன்புமணி ராமதாஸின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்டது. தேர்தல் ஆணையம் நீதிமன்ற தீர்ப்பும் அன்புமணிக்கு சாதகமாக இருப்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கையை துவங்கியிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். இந்த நிலையில் 2020 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது போட்டி போட வேண்டும் என்பதற்காக புதிய கட்சி தொடங்கும் முடிவுக்கு வந்திருக்கிறார். ராமதாஸின் வலதுகரமாக கருதப்படும் அன்பழகனின் மகன் முகிலன் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கும் நிலையில் ராமதாஸ் அதில் இணையலாம் என்றும் சொல்லப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் இடையே ஏற்பட்ட மோதல் தற்போது முழு அரசியல் பிளவாக மாறி தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாக கட்சியின் முகமாக இருந்த டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே அதிகார மோதல் இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த மோதல் வெளிப்படையாகி கட்சியை இரண்டாக பிரிந்துள்ள சூழல் உருவாகியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி தற்போதைய பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைவராக அன்புமணி ராமதாஸ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். இதனால் கட்சியின் பெயர், கொடி சின்னம் ஆகிய அனைத்திலும் அவருக்கு உரிமை உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றமும் இதே நிலைப்பாட்டை உறுதி செய்துள்ளது. ஆனால் இதனை டாக்டர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் தான் பாமக நிறுவனர், கட்சியின் இறுதி முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் எனக்கே உண்டு என்று அவர் தொடர்ந்து கூறி வருகிறார். இதனால் பாமகவில் குழப்பம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடன் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி சேர்ந்துள்ளார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தரப்பில் அன்புமணிக்கு 15 முதல் 20 தொகுதிகள் வரை ஒதுக்க முன்வந்துள்ளதாகவும் கூடுதலாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்க தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது அன்புமணி தரப்புக்கு ஒரு பெரிய அரசியல் ரீதியான பலமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் இதனை எளிதாக விட்டுவிட தயாராக இல்லை என்பதே தற்போதைய அரசியல் களம் நிலவரம். பாமகவும் மாம்பழம் சின்னமும் இனி தன் தரப்பிலிருந்து கிடைக்காது என்ற நிலை உறுதியான பிறகும் அவர் தனது ஆதரவாளர்களை கைவிடாமல் மாற்று திட்டத்தை ஒன்றை வகுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுதான் தற்போது பேசப்படும் பிளான் பி. அந்த திட்டத்தில் பாமகவை நினைவூட்டும் வகையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க டாக்டர் ராமதாஸ் தரப்பு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே உள்ள பாமக கொடியை போன்ற நிறம், வடிவமைப்பு கொண்ட கொடியில் டாக்டர் ராமதாஸின் முகப்படத்தை மட்டும் சேர்த்து புதிய கொடி உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் டாக்டர் ராமதாஸின் அணியில் தலைமை நிலைய செயலாளராக உள்ள அன்பழகனின் மகன் முகிலனை தலைவராக கொண்டு ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி என்ற புதிய கட்சி தொடங்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.